வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு அருமையான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு பிரியாணி செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 300 கிராம் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். அது நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸாகவே போட்டு வச்சுக்குங்க. இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறீங்களோ அதில் இதை சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட மசாலா எல்லாம் சேர்த்துக்குவோம். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. கம்மியான அளவு சேர்த்தா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குவோம். 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்குங்க. பொடிசா நறுக்குன புதினா இலை கொஞ்சம், அப்புறம் பொடிசா நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இதிலே 2 ரம்ப இலை சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டியில். இந்த இலை பிரியாணிக்கு சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. இப்போ இதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொரித்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 3/4 அளவு சேர்த்துக்கிறேன் பொரிச்ச இந்த வெங்காயத்தை. இது கூடவே பொரிச்ச எண்ணெயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். மீதம் இருக்கிற எண்ணெயிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றினோம்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வச்சுக்குவோம். கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்க்குறேன். இப்போ நல்லா ஒத்தாப்பில் கலந்து ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் எடுத்து ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா 1 யோர் மராட்டி மொக்கு, 1 யோர் அன்னாசி பூ சேர்த்துக்குங்க, 1 ஏலக்காய், ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க அரிசியும் இது கூட சேர்த்துக்குங்க. தண்ணிலாம் வடிகட்டிட்டு இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இப்போ இந்த சாதம் நல்லா வெந்து வரட்டும். சாதம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அளவுக்கு வேக வச்சு எடுத்தோம்னா போதும். ரொம்ப நாளி வேக வச்சிடாதீங்க. இதிலே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ சாதம் வெந்து வரட்டும். இப்போ சாதம் பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். 3/4 வெந்துச்சுன்னா போதும். திரும்ப நம்ம தம் போட போகிறோம். அப்போ வெந்து வரும், கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ தண்ணியை வடித்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவை அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துட்டே இருங்க. மசாலாவோட பச்சை வாடை போகட்டும். நல்லா இதை கலந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 1/2 டம்ளர் அளவு, எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அந்த டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க அந்த தண்ணியே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க சாதத்தை மேலாப்பில் சேர்த்துக்குங்க. ஒரு கரண்டி வச்சு சாதத்தை இது போல் சமப்படுத்திக்குங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. நல்லா இது போல் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மேலாப்பில் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டியில். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கும். வறுத்து வச்சுருக்க வெங்காயம் மீதி இருக்கிறதையும் இதில் மேலாப்பில் தூவிப்போம். இப்போ நல்லா எல்லாத்தையும் தூவினதுக்கப்புறம் கடைசியாக கலருக்காக நான் இன்றைக்கி கலர் பவுட்ரு தான் சேர்க்க போகிறேன். எல்லோ ஃபுட் கலர் எடுத்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை மேலாப்பில் இது போல் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை கூட கலந்து சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அது சேர்க்கும் போது. மேலாப்பில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை இது போல் வச்சுக்கோங்க. ஓரங்களில் தம் போகிறதுக்காக நம்ம இதுமாரி ரெடி பண்ணிக்கணும். நல்லா ஓரங்களில் இது போல் நம்ம வச்சதுக்கப்புறம் மேலே ஒரு மூடி போட்டு நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வெந்து வரணும். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் கழித்து நம்ம தம் எடுத்துடுவோம். ரொம்ப சூப்பராக அருமையாக வெந்து வந்திருக்கு. மேலே உள்ளதெல்லாம் எடுத்துட்டேன்னா இப்போ சாதம் உடையாமல் பொறுமையாக கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவைப்படாதுங்க, அப்படியே சாப்பிட்லாம். அந்த உருளைக்கிழங்கோட சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு தம் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை இதே போல் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.